ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவாங்க. எண்ணெயில் இந்த மாதிரி கத்திரிக்காவை வதக்கி வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சாப் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடியில் பாதி தேங்காவை அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் அந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் இதில் போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் தண்ணியாக இருக்கிறத விட நல்லா திக் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். தொட்டுக்கிறதுக்கு நான் காய் எதுவும் செய்யலை. ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். காலிஃப்ளவரை தனியாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதில் கரம் மசாலா போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கடலை மாவு ஒரு கைப்பிடி, அதே கைப்பிடி நம்ம அரிசி மாவும் போடணும் கிறிஸ்பினஸ்க்காக. அரிசி மாவும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எந்த அளவு நீங்கள் கடலை மாவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு அரிசி மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. என் பையன் இந்த வீடியோ எடுத்ததுனால நல்லா ஜூம் பண்ணி எடுத்திருக்கான். ஸோ அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் பஜ்ஜி அளவுக்கு திக்காக அந்த தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா கோட் ஆகும். இது உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சாதான் மசாலா நல்லா ஊறி வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிங்க, புழுங்கெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வடிகட்டி அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை கீழே கொட்டிடணும். அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வேக வச்ச தண்ணியை கூட அதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா ஊறி அழகாக வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக. உள்ளே பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் பொரித்து எடுத்த அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். க்ரன்ச்சியாக உள்ளே சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி காலிஃப்ளவர் எல்லா மெத்தட்லேயும் பண்ணலாம். எறாவையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதே மசாலா வச்சு எறா, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம், இந்த மாதிரி பஜ்ஜிக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மெத்தடில் எறா பண்ணியிருக்கேன். செம்ம அல்டிமேட்டாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் பாருங்கள், பொரித்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை செய்யும் போதே பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால நம்ம பார்த்து எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுக்கணும். வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸாக வந்திருக்குன்னு. பாருங்கள், எடுத்து ஒருத்தர் சாப்பிட்டுட்ருக்கான். இதில் சாப்பிட்றது இல்லாமல் ஒரு தட்டில் வேறு போட்டு அவர் பங்குக்கு எடுத்துகிட்டு போகிறார். ஸோ வீட்டில் இருக்கும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்யலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், ப்ரான் இந்த மாதிரி செஞ்சு இது காலிஃப்ளவர் வச்சு செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற காய்கறி வச்சு கூட நீங்கள் செய்யலாம். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு கூட செய்யலாம். எறா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. சூடான சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம பார்த்தோம்ல, அந்த குழம்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் காலிஃப்ளவர் ஃப்ரை. இதில் வந்து கருவேப்பிலை பொரிச்சு கூட நீங்கள் அது மேலே போடலாம் டெக்கரேஷனுக்காக. ஆனால் நான் அது செய்யலை. பசங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. தேங்க்யூ.